ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, யூ அண்ட் ஐ ஆர் போலர் ஆப்போசிட் சீசன் 1 எபிசோட் 12. இந்த சீசனோட இந்த எபிசோடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் வேறு சீரீஸாக போட்டாகணும். அண்ட் ஏகப்பட்ட சீரீஸ் போட சொல்லி நீங்கள் கேட்டீங்க. ஸோ அதில் நான் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதையும் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் போட்டு கொடுங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கிராஜுவேஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்ச உடனே ஸ்கூலுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் முன்னாடியே அதாவது ஷூ கழட்டி வைக்கிற ரேக்கு பக்கத்துலேயே நம்ம டானி நின்றுக்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கிற டானி அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன நீ மறுபடியும் என்ன டானின்னு கூப்பிட்ற அப்படின்னு இவன் கோவப்படுறான். காரணம், நேற்று தான் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது, நீ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லியே கூப்பிடு, என்னை நீ கியூஎஸ்கியூனே கூப்பிடு, அண்ட் நீ என்னை மியூனே கூப்பிடு அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி உன்னோட ஃபர்ஸ்ட் பேரை பப்ளிக் பிளேஸில் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, ஸ்கூலில் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறான். ஓ, நீ என்ன மாதிரி தானே, சரி போக போக கூச்சமெல்லாம் பழகிரு விடு அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம டைராவும் கிளாஸுக்குள்ள வந்துட்டானா, அவன் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது, எனக்கு தலை தான் வலிக்குது, கொஞ்சம் நேரம் அந்த கருமத்தெல்லாம் கேட்காம இருங்களேன் அப்படின்னு அவனுக்கு அம்மன் இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நினச்சி பார்த்துக்கிட்டு நம்ம ஆசுமா சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம டானிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கப்பா, டானிக்கிட்ட நிறைய பசங்க இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்களாட்டு இருக்குது, எனக்கு இதை நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சுசுகி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம சுசுகி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா அப்போ தான் நம்ம டானி உள்ளே ரூம்குள்ளேயே வந்திருப்பான். அவனும் ஃபுல்லாக பிடிச்ச ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கப்பா, இந்த ஃபோட்டோவை நான் கண்டிப்பாக ஃப்ரேம் போட தான் போகிறேன், அதனால் இந்த ஃபோட்டோவை நான் ஆர்டர் போட போகிறேன் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த குரூப்பில் எடுத்த, அதாவது அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இவங்க ஃப்ரேம் போட்டு தனித்தனியாக அவங்க மெமரிஸுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அட போங்கப்பா, எனக்கு எல்லா ஃபோட்டோவும் பிடிச்சிருக்குது, எனக்கு ஏதாவது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் செலக்ட் பண்ணி நான் ஃப்ரேம் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹான், நிஷி 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, நல்லா பவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது, இருந்தாலுமே எனக்கு ஓகே, நீ அங்கே இருந்தது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஹான் பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக நிஷி அங்கே வரா பாருங்க. நம்ம யமாடா பார்க்குறா, அவளை பார்த்துட்டு கையை காட்டுறா. இவளுமே ஹாய் கட்டிட்டு போகிறாளா, என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு மறுபடியும் வாயை சப்பவாயை வச்சுக்கிட்டு ஹான் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இவளு சமாளிக்கிறா. ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம நிஷி ரெடியாக ஆரம்பிச்சிட்டா. காரணம், ஏன்னா அவங்க ஹோட்டலில் இருக்கும்போது நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு யமாடா கேட்டிருப்பான். இவளுக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுனுமே தெரியல. ஐயோ, நான் எந்த ட்ரெஸ் போடுறேனே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவளும் புலம்பிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டோடனே அவங்க அம்மாவுமே கேட்பாங்க, என்னடி புது ட்ரெஸ் எல்லாம் போட்ட அப்படின்னு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஹான் என்ன சொல்லியிருக்கிறா, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது, நமக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறா. ஆக்சுவலி நான் இப்போ அந்த மாதிரி தான் இருக்க போகிறேன், இந்த விஷயத்தெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ நான் எல்லாத்தையுமே போடுறதுக்கு ரெடியாக போகிறேன் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறா. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எப்படி ரெடி ஆகணும்னு தெரியல, என் ஹார்ட் வேற லப்பு டப்புன்னு வேகமாக துடிக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறா. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிட்டா. சும்மா தேவதை மாதிரி இருக்கிறா பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கிறா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனாலுமே மேலே ஒரு ஓவர்லே கோட்டை போட்டுட்டு ட்ரெயினில் அந்த இடத்துல ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இவ எப்படி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வித்தியாசமாக போட்டு வந்துட்டாளா. இவ ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கின உடனே ஏகப்பட்ட பெண்கள் இவளை யாரையுமே பார்க்காம அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு கூச்சப்பட்டுருச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே கழட்டி பேக்குள்ளேயே போட்டுட்டா. ஏன்னா ஃபேஷனபிள் பொண்ணுங்க நிறைய இருக்கும்போது அந்த ஆர்னமெண்ட்ஸ் போடுறது எல்லாமே இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு யமாடா மெசேஜ் பண்ணும்போது, நான் எலவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படிக்கட்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறாளா. படிக்கட்டுக்கிட்டியா, சரி இரு நானும் அங்கேயே வரேன் அப்படின்னு இவனும் கூப்பிட்றான். என்ன நீ, நான் கூப்பிட்றேன், நீ பாட்டுக்கு பார்க்காம ஃபோனை மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அட, அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் உன்னை பார்க்குறாங்கன்னு ஃபோனை மறைச்சிக்கிட்டியா, கவலைப்படாத விடு, எல்லாமே ஒரு நாள் சரியாயிரு அப்படின்னு இவ்வளோ ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க. டப்புன்னு பார்த்தீங்கன்னா இவ யாரையும் முட்டுற மாதிரி இருக்குது, வேற யாரையும் கிடையாது, யமாடாவை தான். ஃபோனில் பேசிக்கிட்டு 2 பேருமே கம்முன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, நீ ஓகே தானே கேட்கும்போது, நான் ஓகே தான், சரி நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு அவளும் கேட்குறாளா. சரி வா, சுற்றி முற்றி போய் பார்க்கலாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். பரவாயில்ல, இவன் முன்ன இருந்ததை விட இவனோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. இரு இதுக்கு முன்னாடி இவனோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சா, இல்லை நான் இவனோட ஹேர் ஸ்டைலை நோட் பண்ணவே இல்லையா. ஏன்னா நான் எப்போல்லாம் இவங்ககிட்ட பேசுகிறனோ அப்போல்லாம் இவனோட கழுத்து நெஞ்சு மட்டும்தான் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு ஒருத்தரோட மூஞ்சி பார்க்க பேச தைரியமே வராது அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறா. இவங்க சைனா டவுன் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க. சொல்ல போனால் இந்த இடத்துல சும்மாவே சைனா பொருட்களாக கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. சரி, நீ ஏதாவது பசிக்குதா உனக்கு சாப்பிட்றேன்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டா. பசிக்குதா, சரி இரு இங்கே ஏதாவது கடை இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு இவனை சொல்கிறான். நான் எப்பெல்லாம் என் வாயை கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படுறனோ என் வாய் அதையும் மீறி இப்படி புலம்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவளும் தலையில் அடிச்சுக்கிட்டு வரா. இங்கே பாரு, இந்த மீட் பண்ண உண்மையிலே ரொம்பவே நல்லா தானே இருக்குது, ஆனாலுமே சூடாக இருக்குது, எனக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனாலுமே வெயிலுக்கு நல்லா இதமாக சில்லுன்னு தான் குடிக்கணும், அதுக்கு பதிலாக சூடாக அந்த
மாதிரி சாப்பிட்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இவங்க எல்லாருமே வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு, சரி இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பர்ச்சேசிங்க்கு நாம எங்கேயாவது சுத்தி முத்தி போலாவா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துலயுமே உள்ள போய் பார்க்குறாங்க. எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. இப்படி பொம்மைய வாங்கும்போது இவ வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்கிறா. "நீ எதுக்கு பன்ன வித்தியாசமா கேட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா பீட்சாவும் இதே பன்னுல தானே வைக்கிறாங்க. அத ஏன் நீ அந்த மாரிலாம் சொல்ற? எல்லாமே ஒண்ணு தானேன்னு" கேட்குறாங்க. "ஆனா வாசனை அந்த மாரி இருக்காதே" அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, ஓகே விட்டுரு, விட்டுரு. ஆக்சுவலி இந்த மாரி விஷயத்தெல்லாம் யாருமே ட்ரெயின்ல கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது வாசனை குப்புன்னு அடிக்கும். மத்தவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எதுக்குமே எல்லாம் இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு யமடா பேசிக்கிட்டு இருக்கிறான். அவ பேச பேச நம்ம நிஷி உண்மையிலேயே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. "நீ என்ன இன்னைக்கு ரொம்ப சிரிக்கிற? என்ன ரொம்ப பல்ப் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற பாரு நீ" அப்படின்னு யமடா பேச பேச இங்க நிஷி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஸோ இந்த இடம் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு ஏகப்பட்ட இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அண்ட் நம்ம நிஷியுமே எப்பவுமே ஆரம்பத்துல பேசாம இருந்தா இவன் கூட போக போக அந்த இடத்த சுத்தி பார்க்க இவளுக்கு பிடிச்சு போச்சு. அங்க பாரு அந்த இடத்துல உண்மையிலேயே வித்தியாசமான ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கைய புடிச்சு அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ கைய வேற புடிச்சிட்டானே அப்படின்னு இவ கம்முன்னு இருப்பாளா? இவளுக்கு பிடிச்சிருக்கும்ல. ஸோ அதனால அவ கைய அவன் மேல புடிச்சிருப்பான். இவ கைய தட்டி விட்டு இவ வாலண்டியராவே இவனோட கைய வந்து புடிச்சிட்டா. ஸோ இப்படி பிடிக்கும்போது 2 பேத்துக்குமே இதயம் பட பட படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஐயோ நைட்டா நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேனே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆக்சுவலி நான் இவங்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இவ புலம்பிக்கிட்டே இருக்கிறாளா. 2 பேரும் சேர்ந்து புலம்பிக்கிட்டே இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது. அங்க இடத்துல இன்னொரு கப்புள் சீட்ட போட்டுருக்காங்க. யாரு? சுசுகியும் டானியும். இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகி போயிரும். ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு புடைக்க 2 பேரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னாடி பேக்ல இருந்து ஏதோ தெரிச்சு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமடா அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரானா, என்னை மன்னிச்சிரு நம்ம நிஜமாலும் அவங்கள போய் சந்திப்போம்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. கொஞ்சம் மூச்சு விட்டுக்க அப்படின்னு ட்ரெயினில் வந்து மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஓடி வரும்போது இந்த கிளிப்பெல்லாம் விழுந்துருச்சு. இதெல்லாம் உன்னோட தானே, நீ காலையில் போட்டு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவனை கொடுக்குறானா, இதெல்லாமே என்னோட தான் அப்படின்னு அவளும் வாங்கி பேக்கில் வச்சுக்கிறா. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது உன்னோட முடியில குத்தி வச்சுக்கிட்டா என்ன, அது க்யூட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேங்க்ல குத்தி விட்டான். பாத்தியா இப்போ உன்னோட கண்ணை மறைக்காது, நீ என் மூஞ்சி பார்த்து பேசுப்ப அப்படிங்கிறாங்க. யமடா அப்படி கேட்டதுக்கு அப்புறம் யமடா பிரச்சனை என் கண்ணில் இல்லை, அது என்கிட்ட தான் இருக்குது. நீ எவ்வளோ தடவை என்கிட்ட வந்து பேசியும் பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் தான் நான் பாட்டுக்கு முழம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி நீ அந்த மாதிரில எதுவும் சொல்ல தேவையில்ல, உன்னோட முடி பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த கிளிப்பு கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்களா. மறுபடியும் நீ நான் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ மறுபடியுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் என்ன காட்டுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு கப்புள் இருந்தாங்கல்ல, அந்த கப்புளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. சைனா டவுனுக்கு சுற்றி பக்கத்துலேயுமே ஏகப்பட்ட பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சுற்றி பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு நாள் தேவைப்படும். ஆனால் இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா இது டேட்டிங்காக தானே. ஸோ நான் இப்போ டேட்டிங்க்கு வந்திருக்கிறேன்னா டேட்டிங்கை விட முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, யாருமே இல்லை, இவனை கட்டி பிடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுசுகி கட்டி பிடிக்கிறா. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு இவனு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறானா. இந்த இடத்துல யாருமே நமக்கு தெரிஞ்சவங்களாம் கிடையாது, அதனால நான் உன்னை இஷ்டம் போல் கட்டி பிடிச்சிக்குவேன். சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சாப்பாடு வாங்கும்போது கண்ணில் ஓரக்கண்ணில் பார்க்குறா. பார்த்தா தெரியுது 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, இவங்க 2 பேரும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டானி நான் சொல்கிறது கேளு, முக்காடு போட்டபடி அப்படியே இந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ளே பூந்துடலாவா அப்படின்னு சொல்கிறாளா. ஏன்னா எதுக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கேட்காத, வா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. டே எமடா பயமுள்ள ஒரு வழியாக பிடிச்சிட்டல, நான் நிஜமாலும் உன்னை கேட்க விட மாட்டேன்டா, தெரியாதனமா திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு வரையா நீ சிரிக்கிறா அப்படின்னு வில்லத்தனமா சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ அதெல்லாம் போன முடிச்ச உடனே இவங்க எல்லாருமே ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க அதாவது யமடா நிஷி 2 பேருமே ஒன்றா வந்திருக்கிறது நம்ம சுசுகிக்கு தெரியும். அன்னைக்கு ராத்திரியே இவங்களுக்கும் அதே இடத்துல தான் கொஞ்சம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க அதே இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சுசுகி சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதாவது இந்நேரம் நம்ம யமடா அவர் நிஷி 2 பேரும் ஒன்றா இங்கே இருந்தாங்கன்னா அவங்களும் எங்களோட சேர்ந்து தானே இப்படி இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்னடி யோசிக்கிறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ராணி கேட்கும்போது சுசுகி சமாளிச்சிட்டா. பின்னாடி இவங்க ஓடி இருப்பாங்க, ஆனால் இவளுமே திரும்பி பார்த்துருப்பா, யாருமே கிடையாது. ஸோ இவனுமே சுசுகி நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு அவனும் கையை காட்டுறான். இவளுக்கு கொள்ள சந்தோஷம், ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஃபேரிஸ் வீலு, அதாவது ஒரு ஜெயிண்ட் வீலு. அந்த ஜெயிண்ட் வீலில் ஏறணும்னு இவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசையை இன்னைக்கு நம்ம டானி நிறைவேற்றிட்டான். ஸோ அந்த இடத்துல ஜெயிண்ட் வீலில் இருக்கும்போது இவன் ஏதோ கலாய்க்கும் போது இவனுமே சிரிக்கிறான். ஸோ நல்ல வேலை நான் சிரிக்க வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சுசுகி ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அந்த ஜெயிண்ட் வீல் உச்சிக்கு வரும்போது ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு, என் மனசுக்கு பிடிச்சவனோன்னு நான் ஜெயிண்ட் வீலில் இந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கி அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு 2 பேரும் ஒன்றா போடுறாங்களா. கிசடிக்கு பக்கத்தில் போகும்போது பக்கத்து ரூமில் இருக்கிற, அதாவது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த குழந்தைங்க இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல விட்டு போகுது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வராங்க. உண்மையிலேயே நான் இன்னைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ண தெரியுமா, அந்த இடமெல்லாம் பாரு கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் கிறிஸ்மஸ் வரதுக்கு இன்னும் நாள் இருக்குது, இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டெல்லாம் கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சுசுகி சொல்கிறா. சரி கிறிஸ்மஸ்க்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு டானி கேட்கும்போது, என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட, எனக்கு எதுவும் வேணாமே அப்படின்னு கேட்குறா. சரி பரவாயில்ல எது வேணாலும் கேளு அப்படின்னு டானி கேட்கும்போது, ஆக்சுவலி எனக்கு கிஃப்டெல்லாம் எது வேணாம், அப்படியே எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீ என் கூட பக்கத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு எது கிடைச்சாலுமே அது பெரிய விஷயமா தான் தெரியும் அப்படின்னு 2 பேரும் கை கோர்க்குறாங்களா. ஆக்சுவலி இப்போ இந்த இடத்துல யாருமே இல்லை டானி, இப்போது என்ன சொல்கிற அப்படின்னு 2 பேருமே தயக்கப்பட்டுக்கிட்டு 2 பேரும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்களா. கிஸ் அடிக்கிறதுக்காக தான் 2 பேரும் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கும் தெரியுது. அப்படியே 2 பேரும் உதடுமே பக்கத்தில் வருது. திடீர்னு கால் வச்சு அடிக்குது. இவங்களுமே கூச்சப்பட்டுக்கிட்டு திரும்பிட்டாங்க. ஐயோ கார் வந்து காப்பாத்திருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஏய் சுசுகி எப்படிமா இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அவங்க குடும்பத்தோடவே ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கிறாங்க. ஐயோ எங்கள் அம்மா அப்பா, ஏய் என்னடிம்மா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற, நீ வெளியே போயிட்டில, அதனால தான் நாங்களே வெளியே ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சோம் அப்படின்னு போன போது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. அடுத்த நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாளா. அடுத்த நாள் நம்ம நிஷியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கிளிப்பை குத்திட்டு வந்துருக்கிறா. என்னடி புதுசாக ஹேர் கிளிப்பெல்லாம் குத்தி இருக்கிறேன்னு கேட்கும்போது, சும்மா தான் க்யூட்டாக இருக்குதுல அதனால தான் குத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் ஏமாடா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதாவது நான் சைனா டவுனுக்கு போனேன் அப்படின்னு, அந்த இடத்துல சாப்பிட்றதுக்குலாம் சும்மா சக்கட்டாக இருக்குமே செமையாக இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அங்கெல்லாம் சூப்பராக தான் இருந்தது தெரியுமா அப்படின்னு இவனும் அந்த இடத்த பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறானா. ஸோ இப்படி ஒரு நாள் முழுக்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு ராத்திரியே மறுபடியும் நம்ம சுசுகி எப்பவும் போல ஆரம்பிச்சிட்டா. அவன் கையை பிடிச்சி, இங்கே பாரு எனக்கு கை ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதனால நம்ம சூடாதது குடிக்கலாவா அப்படின்னு வெண்டிங் மிஷினில் ஒரு காஃபியை வாங்கிக்கிட்டாங்க. 2 காஃபி போட்டு குளுக்குன்னு குளுக்குறா. எதுக்கு இப்படி அந்த குளுக்கிட்டு இருக்கிற, அது பொங்கி கீழே விழுந்துற போகுதுன்னு கேட்கும்போது, ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி தாண்டா நல்லா குளுக்கணும், அது கூட உனக்கு தெரியலையா போடா அப்படின்னு அவளுக்கு கலாய்ச்சிட்டு காஃபி குடிக்கிறாங்களா. உண்மையிலே ரொம்பவே சூப்பரில் சம்மர் காலத்தில் நைட் நிறைய இப்படி பனி பெய்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூடாக காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு இந்த மாதிரி குடுப்பனை கிடைக்கும், உனக்கு உண்மையிலேயே லக்கி தான் போ அப்படின்னு இங்கே சுசுகி பேசிக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே நீ எனக்கு கிடைச்சது அதை விட பெரிய லக்கி தான் போ அப்படின்னு டானி சொல்கிறானா. அடேங்கப்பா இந்த அளவுக்குலாம் சார் பேசுவீங்களா அப்படின்னு 2 பேரும் பேச ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்க்குறாங்களா. சரி காமெடியாக கொஞ்சம் கொண்டு போகணுமே அப்படின்னு வேணும்னு சுசுகி சிரிப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கிறா. இப்படி சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல நான் அவனை முழுசாக மாற்றிட்டேன், நீ என்ன முழுசாக மாற்றிக்கிட்டு இருக்கிற பாரு அப்படின்னு டானி சொல்லும்போது, ஐயா யாரு சுசுகி இல்லை, இனிமேல் அப்படித்தாண்டா இருக்கும், இனிமேல் தான் கதையை ஆரம்பமோ அப்படின்னு சுசுகி சொல்கிறா. அதோட இந்த சீசன் கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிருங்க. உங்களை நான் புது சீரீஸை சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish.